காலிஃப்ளவரில் புலாவ் எப்படி செய்கிறதுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு காலிஃப்ளவரை நல்லா சின்ன சின்ன துண்டாக இது மாதிரி அதை பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது இந்த காலிஃப்ளவரில் உள்ள இந்த வாடையை எடுத்துரும். அதுக்காக நல்லா கொதித்த உடனே அதில் இந்த சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு நல்லா எல்லாமே மூழ்கிற அளவுக்கு அதை போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் அல்லது ஜீரக சம்பாவை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஸ்டார் பூ தட்டி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பூண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு இந்த வெந்நீரில் போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை எடுத்து நீங்கள் அதில் போடணும். இப்போ மஞ்சள் தூளெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இது ரொம்ப வேகணும்னு கிடையாது, ஏன்னா நம்ம அரிசியோடு சேர்த்து வேக தான் வைக்க போகிறோம். அதனால் லேசாக கலந்து விட்டுட்டு இந்த ரைஸ் ஊற வச்சுருக்கிற ரைஸையும் நல்லா வடிகட்டிட்டு அதையும் இதில் போடுங்க. இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க, அது சாதம் வேக வைக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இந்த ஒரு டம்ளர் தண்ணி அரிசி ஊற வச்சதை அதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் கூட தண்ணியும் அதுக்கு மேலே ஒரு 3/4 டம்ளர் வர்ற வரைக்கும் ஒரு 2 கரண்டி தயிரும் ஊற்றி அதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டு அதை அந்த இருக்கிற தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டம்ளர் அளவு தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதி வந்த உடனே இந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற ரைஸு காலிஃப்ளவர் கலவையை அதில் சேர்க்கணும். சேர்த்து இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை ஒரு குக்கருக்குள்ளே மாற்றிட்டு எப்பயும் சாதம் வேக வைக்கிற டைமுக்கு இதை வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலிஃப்ளவர் புலாவ் ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் ஒரு வெஜ் கிரேவியோ அல்லது எக் கிரேவியோ இல்லை சிக்கன் கிரேவியோ எது வேணுமோ அதை நீங்கள் செய்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை சாப்பிடணுன்னா இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ரொம்ப நெய்யும் தேவையில்லை இதுக்கு. செஞ்சு பாருங்கள்.